நேற்று இரவு 8 மணிக்கு மேலாக சென்னை துறைமுகத்தில் கடலோர காவல்படை அதிகாரியுடன் கார் ஓட்டுநர் நேற்று இரவு சென்றிருக்கிறார். அப்பொழுது கார் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் கடலில் மூழ்கி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக கடலோர காவல்படை அதிகாரி மற்றும் உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநர் தற்பொழுது மாயமாகி இருக்கிறார். சென்னை கொடுங்கியூர் பகுதியை சேர்ந்தவர் கார் ஓட்டுநர் முகமது ஷாகி. இவர் துறைமுகத்தில் கடலோர காவல்படை அதிகாரியாக பணிபுரிந்து வரும் ஜோகேந்திரா காண்டா என்பவருக்கு தற்காலிகமாக கார் ஓட்டும் பணியினை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 8:30 மணிக்கு மேலாக அந்த அதிகாரியை அழைத்துக் கொண்டு கேட் எண் ஜவஹர் டக் என்கிற 5வது இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது கார் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் உடனடியாக கார் கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் மூழ்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் தொடர்பாக உடனடியாக அந்த பணியில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் காரை மீட்கும் பணியில் நேற்று இரவு முழுவதுமாக முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அதிகாரி மட்டும் கார் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு மேலே வந்து விட்டதாகவும் அவரை மீட்டு மற்ற சக ஊழியர்கள் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் சிகிச்சைக்காக. இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதுமாக கார் ஓட்டுநர் மட்டும் மாயமாக இருக்கிறார். ஆனால் 85 அடிக்கு மேலாக சென்ற அந்த டவேரா கார் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் அதே போன்று கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் ஸ்கூபா படை வீரர்கள் ஆகியோர் அந்த காரை மட்டும் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதுமாக அவரை தேடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கார் ஓட்டுநருடைய முகமது ஷாகிக்குடைய உறவினர்கள் இன்னும் அவரை கண்டுபிடித்து தராத காரணத்தினால் அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நுழைவாசலில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தற்பொழுது கடலோர காவல்படை அதிகாரிகள் சமாதானம் செய்து தற்பொழுது உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2 மணி நேரத்திற்குள் அவரை கண்டுபிடித்து தருவதாக உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறார்கள்.